அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தும், அதில் வளர்வதை குறித்தும், அதில் முதிர்ச்சி அடைவதை குறித்தும் தியானித்து வருகிறோம். சோதனைகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகிற ஒரு ஆசிட் டெஸ்ட். அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறானா, பின்வாங்கி போகிறானா, விழுந்து விடுகிறானா என்பதை அங்கே கண்டறியும் ஒரு சோதனை தான் இந்த உபத்திரவங்களும் பாடுகளும். அதிலே நிலை நிற்கிறவன், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோதனையை சகிக்கிறதில் நான் உத்தமன் என்று விளங்குவது முதிர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சி. இதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். இன்றைக்கும் யாக்கோபு நிருபத்திலே இன்னொரு விஷயத்தில் நான் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அது என்னவென்றால் விசுவாசம். நாம் எல்லாருக்கும் தெரியும், இந்த விசுவாசம் என்பது யாருக்கும் ஒரு பூரண அளவாக ஒருவருக்குள்ளும் கொடுக்கப்படுவது இல்லை. சீஷர்கள் ஒரு நாள் இயேசுவினிடத்திலே கேட்டார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்குள்ள கடுகளவாவது விசுவாசம் இருக்க வேண்டும். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே போதும் என்றார். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கிறிஸ்து இயேசு. ஆகவே நான் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் நான் தேவனுடைய உதவி இல்லாமல், கிறிஸ்துவனுடைய உதவி இல்லாமல் என்னால் வளர முடியாது. ஏனென்றால் நான் விசுவாசிக்க வேண்டுமென்றால் அவரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நான் தேவனை பற்றி அறிந்திருந்தால்தான் அவர் மேல் என் நம்பிக்கையை, விசுவாசத்தை வைக்க முடியும். அவரை பற்றி நான் அறிந்தால் எப்பொழுது அறிய ஆரம்பிப்பேன் என்றால், அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன சத்தியங்களின்படி வாழும் பொழுது அவரை அறிந்து கொள்வேன். ரட்சிக்கப்படும் பொழுது அவர் என்னிடத்தில் வைத்த அன்பையும் கிருபையையும் நான் அறிந்து அவருடைய மற்ற போதனைகளையும் என் வாழ்க்கையின் வழிகாட்டிகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அறிவு எனக்குள் வரும் பொழுது நான் விசுவாசத்திலும் வளர ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் கேள்வியினால் வரும். நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய கிரியைகளை நான் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள எனக்குள் விசுவாசம் வளரும். இந்த விசுவாசத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த யாக்கோபு நிருபத்திலே அவன் சொல்லுகிறான். உன் விசுவாசம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதிலே உள்ள ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை தெளிவாக சொல்லிட்டார்.
கிறிஸ்து இயேசுவை நீ விசுவாசிக்கிறாய், நல்லது தான். ஆனால் என்ன சொல்றா, பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம், ஒருவனை ஒரு மாதிரி நடத்துவது, இன்னொருவனை இன்னொரு மாதிரி நடத்துவது. ஒரே காரியத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு ஒரு விதமான தீர்ப்பு, வேண்டாதவன் செய்தால் அவனுக்கு இன்னொரு விதமான தீர்ப்பு. இதுதான் பட்சபாதம், பார்ஷியாலிட்டி. நான் விசுவாசத்தில் வளரன்னா எனக்குள்ளாக இந்த பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் இருக்கக்கூடாது. எல்லா மனிதரையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தன்மை எனக்குள் வேண்டும். தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அனைவரும் சமம் என்கிற ஒரு அறிவு எனக்குள் வருவது என் விசுவாசத்தின் முதிர்ச்சியின் அடையாளம். ஒரு நாளில் பரிசுத்த அகஸ்டின் ரோட்டில் போகும்போது அநேக மக்கள் அவரிடத்தில் வந்து பேசினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஒரு குஷ்டரோகி தூரத்திலே நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அவருக்குள் ஒரு போராட்டம், அவனிடத்தில் போவதா பேசுவதா என்று. ஆனால் கடைசியிலே என் இயேசு குஷ்டரோகியை தொட்டாரே, அவனுடைய ஆத்மாவுக்கும் என் ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? சரீரத்தில் தான் வித்தியாசம், ஆத்மாவில் வித்தியாசம் இல்லையே என்கிற அந்த விசுவாசம் அவருக்குள் பலப்பட்ட பொழுது ஓடி அந்த குஷ்டரோகியை கட்டி அணைத்து, சகோதரனே எப்படி இருக்கிறீர் என்றார். அந்த குஷ்டரோகியின் முகம் பிரகாசித்தது. சகோதரனே, சகோதரியே, நாம் குஷ்டரோகியை ஓடி நாம் கட்டிப்பிடிக்க மாட்டோம். ஆனால் ஆலயத்திற்குள் வருகிற அனைவரையும் சமமாக நாம் நடத்துகிறோமா, எண்ணுகிறோமா? ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஒருவரை அலட்சியம் பண்ணுகிறோம். இந்த பாவம் நமக்குள் காணப்படுகிறது அல்லவா? அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறான். உன் விசுவாசம் முதிர்ச்சி அடைந்து இயேசுவை போன்றதாக இருந்தால் அவர் ஒரு குஷ்டரோகியையும் பார்ப்பார், பரிசேயன் வீட்டிலும் இருப்பார். அவருக்கு வித்தியாசம் இல்லை, எல்லா ஆத்துமாக்களும் ஒன்றுதான் என்பதுதான் விசுவாசத்தின் முதிர்ச்சி. அடுத்தவர்களின் உணர்வுகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் வளர்ந்தால் மற்றவனின் உணர்ச்சி என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார், ஒரு ஏழை மனுஷன் வந்து அவனை அங்கே போய் உட்காருன்றீங்க. ஒரு பணக்காரன் மோதிரம் மினுக்கான வஸ்திரம் தரித்துட்டு வந்தால் நல்ல இடத்துல உட்காரும்னு. தேவனுக்கு முன்பாக இந்த இருவரும் எப்படிப்பட்டவர்கள்? நாம் அப்படி நினைக்கிறோமா? இல்லை. அதைத்தான் யாக்கோபு அங்கே கண்டித்து சொல்லுகிறார். மேலும் அந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தை குறித்து பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், விசுவாசம் உனக்குள் இருந்தால் அது கிரியைகளினால் வெளிப்படும். ஒரு விசுவாசி ஒரு காரியத்தை டீல் பண்ணுவதற்கும் அவிசுவாசி அதை டீல் பண்ணுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். அந்த வித்தியாசத்தை நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அங்கே பாருங்கள், 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் தெளிவாக சொல்லி இருக்கார். என் சகோதரரே, ஒருவன் விசுவாசம் உள்ளவன் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. ஒரு சகோதரனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வஸ்திரம் ஒன்றும் இல்லைன்னா நீ விசுவாசி தான், ஆனால் அவனை பார்த்து சந்தோஷமாக போயிட்டு வா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்னால் அது உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறதா? இல்லை.
நீ அவனுக்கு ஏதாவது செய்து அவனுடைய கஷ்டத்தை நீ நிவர்த்தி செய்வதுதான் அந்த விசுவாசத்தின் கிரியை. இயேசு இந்த இடத்தில் இருந்தால் இவனை இப்படியே போக விடுவாரா? இயேசு இருந்தால் இவனை பட்டினியாய் போக விடுவாரா என்று நினைத்து அவரை போல் நான் செயல்பட வேண்டும், அவரின் அன்பின் கிரியைகள் என்னிடத்திலிருந்தும் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரும் என்றால் அதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. இங்கே யாக்கோபு விசுவாசத்தை 3 நிலைகளில் காண்பிக்கிறார். முதலாவதாக அந்த 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். டெட் ஃபெய்த். விசுவாசம் செத்திருந்தா அதனால யாருக்காவது பயனுண்டா? அது செயல்படுமா? வளருமா? வளராது. ஆகையால அந்த விசுவாசத்தில் நான் வளரணும்னா இயேசு என்ன செய்வார்னு அவரை போல் நான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்குள் இருந்து கிரியைகளிலே நான் அதை வெளிப்படுத்த வேண்டும். 2வதாக சொல்லுகிறான், நீ சொல்கிற எனக்கு விசுவாசம் உண்டு, இன்னொருத்தனும் சொல்கிறான் எனக்கும் விசுவாசம் உண்டு. அவன் சொல்லுவான், நான் இந்தந்த காரியங்கள் தேவனுக்காக செய்தேன், நீ என்ன செய்த? நீ உன் விசுவாசத்தை உனக்குள்ளே அடக்குனீன்னா அது செத்துத்தான் போகும். ஆனால் தேவனுக்கென்று உனக்கு உள்ளதை செலவழிக்கவும் உன் நேரத்தை செலவிடவும் ஆரம்பிக்கும் பொழுது அன்பின் கிரியைகளினால் விசுவாசம் உனக்குள் முதிர்ச்சி அடையும். அதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறது. பாருங்கள், அவன் யாக்கோபு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 19ஆம் வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் தன்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது அங்குள்ள அசுத்தாசுரம், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், ஆண்டவரே காலம் வரும் முன்னே எங்களை நியாயம் தீர்க்க வந்தீரோன்னு இயேசுவை பற்றி எல்லாம் பிசாசுக்கு தெரியும். அப்பா அந்த விசுவாசத்தை என்ன சொல்கிறது? சாத்தானின் விசுவாசம். ஒன்று செத்த விசுவாசம், டெட் ஃபெய்த். இன்னொன்று சாத்தானின் விசுவாசம். தேவன் உண்டென்று சொல்லுவோம், ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பிசாசுக்குள்ள அறிவு எனக்கு இல்லை, ஆனால் பிசாசுக்கு இல்லாத கீழ்ப்படிதல் எனக்கு இருக்குது. அவர் சொல்கிறதுபடி நான் நடக்கிறதுனால என் விசுவாசம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும், சாத்தானின் விசுவாசம் அவனை நரகத்தில் தள்ளும். உங்களுடைய விசுவாசம் எப்படி? நீங்கள் இந்த கீழ்ப்படிதல் தான் விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு முக்கியம். சகோதரனே சகோதரியே, வேத வசனங்களை வாசியுங்கள், தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள், அப்படியே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாய், வளருகிற விசுவாசமாய், பட்சபாதமற்ற விசுவாசமாய், கிரியைகளினால் தேவனை மைமைப்படுத்துகிற ஒரு விசுவாசமாய் உங்கள் விசுவாசம் வளரும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் நீ பாவம் செய்யும்போது நடுங்குவதில்லை, நீ இன்னொருவனை பற்றி அவதூறா பேசும்போது நடுங்குவதில்லை. பிசாசு நடுங்குது. ஏனென்றால் அது தேவனுக்கு பயப்படுகிறது. ஆனால் உனக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம், நீ கீழ்ப்படிய வேண்டும், அவன் கீழ்ப்படிய மாட்டான். அவன் தேவன் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறான். அதனால் தான் அவன் சொன்னான், நீ என்னை வணங்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். அவன் சொன்ன ஆலோசனைக்கு தேவன் கீழ்ப்படியணும்னு அவரை சோதித்தான். நாமும் நிறைய நேரத்தில் ஜெபத்தில்
தேவனை நாம் கீழ்ப்படிய வைக்க பார்க்கணும். அதை செய்யும், நான் அப்போ இதை செய்கிறேன்னு நாம் சொல்கிறோம். முதல் விசுவாசம் டெட் ஃபெய்த், ரெண்டாவது விசுவாசம் டெமனிக் ஃபெய்த், சாத்தானின் விசுவாசம். மூணாவது உள்ள ஒரு விசுவாசம் 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோம். டைனமிக் ஃபெய்த், செயல்படும் ஒரு விசுவாசம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், பலியிடு, பலியிட்டான். புறப்படு, புறப்பட்டான். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கீழ்ப்படிதலுக்கு தேவன் அதிக மகத்துவமான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒரு கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலிலே நிலை நிற்பீர்கள் என்றால் தேவன் உங்களை அதிகமாக உயர்த்துவார். அவர் எப்படி செய்கிறார்? தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைத்ததென்றால் எப்படி? அவன் அபிமெலேக்கிடம் சாராய் என் சகோதரி என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் அபிமெலேக்கிடம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. கீழ்ப்படுகிறவனை ஆண்டவர் குறை சொல்ல மாட்டார். நாம் வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவன் எப்படி எழுந்திருப்பான்? பாவியாகவா எழுந்திருப்பான்? அல்ல, அவன் நீதிமானாக அவன் எழுந்திருப்பான். ஆகவே 3 வித விசுவாசங்கள். ஒன்று செத்த விசுவாசம், சாத்தானின் விசுவாசம், செயல்படும் விசுவாசம். சகோதரனே, இந்த விசுவாசம் முதிர்ச்சி அடையும் பொழுதுதான் வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். தேவன் தாமே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, விசுவாசத்தில் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் கிரியைகளினால் எங்கள் விசுவாசத்தை காண்பித்து காண்பித்து உமக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் பூரணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்கள் விசுவாசத்தை உயர்த்தி அருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.